6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 58 தொகுதிகளில் லோக்சபா தேர்தல் 6வது கட்ட ஓட்டுப்பதிவு காலை 7 மணிக்கு தொடங்கியது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஓட்டளித்தனர். 2024 லோக்சபா தேர்தலில் 6வது கட்டமாக வாக்களிக்கும் அனைவரையும் அதிக அளவில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார். ஒவ்வொரு வாக்கு முக்கியமானது. உங்களுடைய வாக்கை செலுத்துங்கள். மக்கள் தேர்தல் பணியில் ஈடுபடும் போதும் செயல்படும் போதும் ஜனநாயகம் செழிக்கிறது. குறிப்பாக பெண் வாக்காளர்கள் மற்றும் இளைஞர்கள் அதிக அளவில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கிறேன் என கூறினார். ஜனாதிபதி திரௌபதி முர்மு இன்று டெல்லியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் தனது மனைவி சுதேஷ் தன்கருடன் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினார். ஹரியானாவில் 10 லோக்சபா தொகுதிகளுடன் சேர்த்து கர்னல் தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி தனது சொந்த கிராமமான நாராயண்கரில் ஓட்டு போட்டார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 4 லோக்சபா தொகுதிகளுக்கு இன்று ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. ஜார்க்கண்ட் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வாக்களித்தார். ஜார்க்கண்ட் கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வளர்ச்சிக்காக ஓட்டு போட்டதாக கூறினார். வளர்ச்சியின் மூலம் வளங்களை சேர்க்க முடியும், அதன் மூலம் வறுமையை ஒழிக்க முடியும் என்றார். மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் டெல்லி பூத்தில் ஓட்டு போட்டார். மோடி அரசுக்கும் வளர்ந்த பாரதத்துக்கும் மக்கள் மீண்டும் ஆதரவளிப்பார்கள் என்றார். 400 இடங்களில் வெற்றி பெறுவது கடினமாக இருக்காது என்று மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி கூறினார். சென்னையில் திடீர் கனமழை பெய்தாலும் வெள்ளம் ஏற்படாமல் தடுக்க முன்னெச்சரிக்கை பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சென்னை மட்டுமின்றி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பிற மாவட்டங்களிலும் நடவடிக்கைகள் எடுக்க மாவட்ட கலெக்டரிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா கூறியுள்ளார். திமுக அரசு புதிய கல்லூரிகளுக்கு விண்ணப்பிக்காமல் புறக்கணித்துவிட்டது. இதனால் தமிழகத்தில் 900 மருத்துவக் கல்வி இடங்கள் பறிபோயிருக்கின்றன என்பது தெரியவந்துள்ளது என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளாகியும் ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு கூட விண்ணப்பிக்காமல் 6 மாவட்டங்களில் அரசு மருத்துவக் கல்லூரிகள் அமைய இருந்த வாய்ப்பையும் பறிகொடுத்திருப்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தெளிவுபடுத்துவாரா எனவும் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். முல்லைப் பெரியாறு அணைக்கு மாற்றாக புதிய அணை கட்ட கேரள அரசு திட்டமிட்டுள்ளது. இதற்கான வரைவு அறிக்கையை மத்திய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறைக்கு கடந்த ஜனவரி மாதமே கேரளா அனுப்பியது. 28ஆம் தேதி நிபுணர் மதிப்பீட்டுக் குழு ஆலோசனை நடத்தவுள்ளது. ஜனவரி மாதமே இத்தகவல் தமிழக நீர்வளத்துறைக்கு தெரிந்திருந்தும் லோக்சபா தேர்தல் காரணமாக மூடி மறைக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் வாய் திறக்காமல் இருக்கவும் அமைச்சர் துரைமுருகன் உத்தரவு போட்டிருந்துள்ளார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரையிலான செலவினத்துக்கு மொத்தம் 4634 கோடியே 29,85,000க்கான இடைக்கால பட்ஜெட்டினை தாக்கல் செய்தார். இந்த இடைக்கால பட்ஜெட்டுக்கு பங்களிப்பு தொகையாக மத்திய அரசு ரூபாய் 400 கோடியை முதல் தவணையாக ரிலீஸ் செய்துள்ளது. தமிழகம் உட்பட பல மாநிலங்களிலிருந்து அமெரிக்காவுக்கு கடத்தப்பட்ட 1411 சிலைகள் மீட்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை உரிய கோயில்களுக்கு எடுத்து வரப்படாமல் அங்கேயே தேங்கி கிடக்கின்றன என முன்னாள் ஐஜி பொன்மாணிக்கவேல் கூறினார். இதுகுறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் விரைந்து செயல்பட்டு சிலைகளை அந்தந்த மாநிலங்களுக்கு எடுத்து வர வேண்டும். இனியும் தாமதம் கூடாது என்றும் தெரிவித்தார். காவல்துறைக்கும் போக்குவரத்து துறைக்கும் மோதல் என்பது போன்ற பிம்பம் ஏற்பட்டுள்ளது என சபாநாயகர் அப்பாவு கூறினார். பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க மாட்டேன், நானும் அரசு ஊழியர்தான் என்று அவர் பேசியிருக்கக்கூடாது. இந்த விவகாரத்தில் அரசு உரிய முடிவெடுக்கும் என்றும் அப்பாவு தெரிவித்தார். டெல்லி கிழக்கில் ஓட்டு போட்ட பாஜ எம்பியும் முன்னாள் கிரிக்கெட் வீரருமான கௌதம் கம்பீர் வளர்ச்சிக்காக பாஜ அரசு 10 ஆண்டுகள் உழைத்துள்ளது, அனைவரும் ஓட்டு போட வேண்டும் என கூறினார். ராபர்ட் வதேரா மற்றும் பிரியங்காவின் மகன் ரைஹான் ராஜீவ் வதேரா மகள் மிராயா வதேரா ஆகியோர் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஓட்டு போட்டனர். டெல்லி அமைச்சர் அதிஷியும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். ஹரியானா கர்னால் தொகுதியில் முன்னாள் முதல்வரும் பாஜ வேட்பாளருமான மனோகர் லால் கட்டார் ஓட்டு போட்டார். எதிர்த்து நிற்கும் காங்கிரஸ் வேட்பாளரை சவாலாக கருதவில்லை. மக்கள் அனைவரும் ஓட்டு போட வேண்டும் என்றார். மே மாத சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களின் இயக்கத்தினை உரிய காலத்திற்குள் முடிக்க அனைத்து ரேஷன் கடைகளுக்கும் 26ஆம் தேதி பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது. அதற்கு ஈடான விடுமுறை பின்னர் அறிவிக்கப்படும் என உணவு வழங்கல் துறை ஆணையர், கலெக்டர்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் பொருட்களை கடையில் இறக்கும்போது ஒரு மூட்டைக்கு 2-3 கிலோ வரை குறைவாக இருப்பதாக ரேஷன் ஊழியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ரேஷன் பொருட்கள் பாதுகாப்பாக சென்றடைவதை உறுதி செய்வதற்காக அவற்றை ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் GPS என்ற வாகன நகர்வு கண்காணிப்பு கருவிகள் பொருத்த நடவடிக்கை எடுக்க முதன்மை சங்கங்களுக்கு கூட்டுறவுத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னை புரசைவாக்கம் என்ஐஏ அலுவலகத்துக்கு கடந்த 22ஆம் தேதி பிரதமர் மோடிக்கு கொலை மிரட்டல் விடுத்த வழக்கை கீழ்ப்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. அந்த பிரிவில் உள்ள சைபர் கிரைம் போலீசார் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கர்நாடக மாநிலம் மைசூருவில் பிரபல ஹோட்டலில் பிரதமர் மோடி தங்கியதற்கான கட்டணத்தில் 80 லட்சம் ரூபாய் பாக்கி பணத்தை ஓராண்டாக செலுத்தவில்லை என புகார் எழுந்துள்ளது. வாடகை பாக்கியை செலுத்த தவறினால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஹோட்டல் நிர்வாகம் தெரிவித்துள்ளது.
திருவள்ளுவர் நட்சத்திர தினமான நேற்று கவர்னர் மாளிகை வளாகத்தில் காவியுடை அணிந்த திருவள்ளுவர் திருவுருவப்படத்திற்கு கவர்னர் ரவி மரியாதை செலுத்தினார். பாரதியார் மண்டபத்தில் நடந்த விழாவின் அழைப்புதலிலும் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படம் இடம்பெற்றிருந்தது. இது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கவர்னருக்கு எதிராக கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன. மாணவர்களின் கல்வி சார்ந்த செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள பெற்றோர்கள் ஸ்மார்ட் போன் வைத்திருப்பது அவசியம் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஸ்மார்ட் போன் இல்லாத பெற்றோர் குறைந்த விலையில் அதனை வாங்கி கல்வி சார்ந்த செயல்பாடுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. சேலத்தில் ஆத்தூர் புது பஸ் ஸ்டாண்டில் பயணிகள் நிற்கும் இடம், நடைபாதை உள்ளிட்ட இடங்களில் கடைகள் வைத்து ஆக்கிரமிப்புகள் செய்துள்ளதாக கலெக்டர் பிருந்தா தேவிக்கு புகார் சென்றது. அவரது உத்தரவுப்படி நகராட்சி அலுவலர்கள் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றினர். இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு ஒருவர் வீதம் 5 ஆண்டுகளில் 5 பிரதமர்கள் பதவி வகிப்பார்கள் என பாஜக கூறியது. இதற்கு 5 ஆண்டுகளுக்கும் ஒரே நபர்தான் பிரதமராக இருப்பார். தேர்தல் முடிவு வெளியான 3 நாட்களுக்குள் பிரதமர் பெயர் அறிவிக்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சி விளக்கம் அளித்துள்ளது. ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி சென்ற ஹெலிகாப்டர் தாக்குதலுக்கு உள்ளாகவில்லை. ஹெலிகாப்டர் விழுவதற்கு முன்னர் கட்டுப்பாட்டு அறைக்கும் விமானிகளுக்கும் இடையே சந்தேகத்துக்கிடமான எந்த தகவலும் பரிமாறிக்கொள்ளவில்லை. ஹெலிகாப்டர் விழுந்ததற்கு பிறகே அதில் தீப்பிடித்தது என ஆய்வில் தெரியவந்துள்ளது.